போடு இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி இருக்கிற கொரியன் படங்களை ரீசெண்டா தமிழ்ல அவுட் பண்ணிருக்காங்க. அப்படி 3 தரமான கொரியன் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஐ சா தி டெவில் 2010ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை வந்து பொண்ணுங்களை மட்டும் தேடி தேடி கொலை பண்ணிட்டு இருக்க சீரியல் கில்லர் எதர்ச்சியா போலீஸா இருக்கிற நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட தெரியாதனமா கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணி போட்டுறான். சும்மா இருப்பான நம்மால போலீஸ் மூளையை யூஸ் பண்ணி அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சு அவன் வயித்துக்குள்ள ஒரு சிப்ப சொருகி அவன் எங்க போறான் என்ன பண்றான் யார் கூட பேசுறான் அப்படின்றத கண்டுபிடிச்சு பின்னாடியே பின்தொடர்ந்து போய் புறமுதுல போட்டு பொலன்னு பொளப்பான். இது அந்த சீரியல் கில்லர் கண்டுபிடிச்சானா இல்லையா அவன் ரிவெஞ்ச் கொடுத்தானா நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் கொடுத்தாரா அப்படின்றத அந்த படத்தோட கதை. நம்பர் 2 கன்ஃபெஷன் ஆஃப் மர்டர் 2012 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை வந்து தொடர்ந்து 10 கொலை பண்ற சீரியல் கில்லர் அதுக்கு அப்புறம் 15 வருஷம் கேப்புக்கு அப்புறம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடி நின்னாலும் வந்து யாரும் அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிற சட்டத்தை மீறி இப்படி போலீஸ் இருக்கிற நம்ம ஹீரோ வந்து உண்மையிலே இவன் தான் சீரியல் கில்லரா இல்ல வேற யாராச்சுமா அப்படின்றத மாஸ்டர் பிளான் போட்டு கடைசில வந்து கண்டுபிடிப்பாரு. கிளைமாக்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. அண்ட் நம்பர் 3 ஓல்ட் பாய் 2003 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை வந்து இந்த படத்தோட ஹீரோவை இல்லீகலா ஒரு அபார்ட்மெண்ட்ல 15 வருஷம் கிட்ட அடைச்சு வச்சிருவாங்க. எதுக்குடா என்ன அடைச்சு வச்சீங்க அப்படின்னு சொல்லி வெளிய வந்து அப்படி இப்படி மாறி மாறி எதுக்குடா அடைச்சு வச்ச அப்படின்ற மாதிரி கிளைமாக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்னு ரிவீல் பண்ணுவாங்க. மரணமா இருக்கும். கராஜ் படம்லாம் வந்து பாத்திருப்பீங்களா அதுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் இந்த படம் தான்.